வணக்கங்க 30/5/2025 மதியம் 2:30 விற்பனை பதிவில் சிவகிரி கேட்டல் ஃபார்மில் இன்றைக்கி 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனல் சிவகிரி கேட்டல் ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. ஃபேஸ்புக் இன்ஸ்டா பேஜ்லேயும் நம்ம பேஜ் இருக்குது. அதுலேயும் நாள்தோறும் நம்ம ரீல்ஸ் வீடியோவை போட்டுட்ருக்குறோம். அதில் ஏதாவது மாடுகள் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் உடனடியாக கூப்பிடலாம். ஒவ்வொரு பதிவுக்குமே அந்த டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருவோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாமுங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து ரெட் சிந்தி மாடுங்க. 9 மாதம் சினைங்க. அதிகபட்சம் ஒரு 15 நாளில் கன்று போட்டுரும். கறவைக்கு நல்ல ஒழுக்கமுங்க. பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு 9 to 10 லிட்டர் பால் சொல்லியிருக்கிறாங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. நல்ல தோல் இலக்கம், நல்ல நெட்டு வெட்டு, நல்ல குணத்தில் அருமையான மாடுங்க. எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம். சுழி சுத்தமாக இருக்குதுங்க. விற்பனை விலை பார்த்தீங்கன்னா 69,000 ரூபாய்ங்க. பால் தேவைக்காக ரெட் சிந்தி மாடு தேடிட்டு இருக்கிறவங்க நல்ல டாப் குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. ப்ரீடில் அதனுடைய குவாலிட்டி நல்ல ஹையாக இருக்குங்க. நல்ல குணம், நல்ல தொப்பில் இருக்கும், நல்ல மடிவால் சுத்தமுங்க. கரூர் மாவட்டத்தில் இருந்தது. ஈத்து 3ஆம் ஈத்து, சினை 9 மாதம் 15 நாளில் கன்று போடும். கன்று போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க. பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிற வரைக்கும் உத்தரவாதம் உண்டுங்க. விற்பனை விலை 69,000 ரூபாய். தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அட்வான்ஸ் பண்ணுங்க. பாதுகாப்பாக ஏற்றி கொண்டாந்து இறக்கி விட்றோமுங்க. வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு, திருகாணி, தலைக்கயிறு, கழுத்து கட்டி எல்லாம் புதுசு தான் வருங்க. முகர பூசு போட்டு வச்சுருக்கிறோமுங்க. ஏன்னா ஒருத்தர் மாடு வாங்கினா அவங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்காவது கயிறு மாற்றணுங்கிற அவசியம் இருக்கக்கூடாது. எல்லாமே குவாலிட்டியான கயிறு போட்டு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தெளிவாக போட்டு தான் நம்ம அனுப்பி விடுறோமுங்க. ஜாயிண்ட்டோட அமையிறதுக்கு 2 நாள் 4 நாள் ஆனாலும் அவங்களுடைய சூழல்னால ஒரு வாரம் 10 நாள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம 2 நாள் 3 நாளுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நம்ம மெயின்டெனன்ஸ் அவங்களா விருப்பப்பட்டு வச்சுருக்க சொன்னால் தான் மெயின்டெனன்ஸ் வாங்குறோங்க. இல்லை எங்களால் ஜாயிண்ட் வாடகைக்கு லேட் ஆகுது அப்படின்னா நம்ம யார்கிட்டையும் மெயின்டெனன்ஸ் இது வரைக்கும் இப்படி வாங்குறது கிடையாதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு நல்ல தரமான காங்கேயம் காரி கிடாரிங்க. சுழி சுத்தமான கிடாரிங்க. கழிப்பு சுழி குறைப்பொழுது கிடையாதுங்க. வயது பார்த்தீங்கன்னா ஒரு 14 மாதங்கள் ஆகுதுங்க. காங்கேயத்தில் செவலையோட விற்பனை கிடைக்குதுங்க. காரி சுத்தமாக விற்பனைக்கே இல்லைங்க. நல்ல மாடுகள் எண்ணிக்கை ஒரு வருஷத்துக்கு 10 காரி மாடு விற்பனை கொண்டு வர்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்குதுங்க. ஏன்னா எண்ணிக்கை அவ்வளோ குறைஞ்சிருச்சு. கூறுவாரான கன்றுகளும் விற்பனைக்கு வர்றது இல்லைங்க. தரமான ஒரு காரி கிடாரி, வயது 14 மாதங்கள், சுழி சுத்தம், கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க. நல்ல ஒரு ஜெட் பிளாக் நிறம்ங்க. வால் பாருங்கள், நல்ல சன்ன வால், கொம்பு முன்னது பின்னது மாறல, மூக்கு குத்தி இருக்குதுங்க. நல்ல குதிரை பொறப்பில் தெளிவான ஒரு கிடாரிங்க. இன்று காலை தான் வந்தோடனே நம்ம வீடியோவாக எடுக்கிறதுனால இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாடலாக தெரியுதுங்க. மற்றபடி நல்ல கூறுவரான கண்ணுங்க. நேரில் வர்றவங்க தாராளமாக பார்க்கலாம். வீடியோ பார்க்குறவங்களும் தாராளமாக பார்த்துட்டு தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. விற்பனை விலை பார்த்தீங்கன்னா 21,000 ரூபாய்ங்க. காங்கேயத்தில் நல்ல அளவு லட்சணத்தில் காரிக்கண்ணு விரும்பி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற திருப்தியான கிடாரி. 100 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா ஜாயிண்ட் வாடகை மூலமாகவும் பாதுகாப்பாக அனுப்பியும் கொடுக்குறோங்க. கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோம். 2 விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம். ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம், இன்னொன்று ட்ரை தீவனம்ங்க. இரண்டுமே 45 கிலோ பேக்கிங்கில் நம்ம ஊரில் சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோங்க. ஈரப்பதமிக்க தீவனம் 6 பொருட்கள் கலந்தது 45 கிலோ 550ங்க. ட்ரை தீவனம் 18 பொருட்கள் கலந்தது 45 கிலோ 1100ங்க. மாதம் ஒரு 5,000 ரூபாய்க்கு கால்நடை தீவனங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா நம்ம தீவனத்தை பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் ஒரு 1000 ரூபா குறைக்க முடியுங்க. வருஷத்துக்கு ஒரு 12,000 மிச்சமாக, ஒரு 1.5 மாதம் தவிட்டு பணம் மிச்சமாகுங்க. தொடர்ந்து நம்மகிட்ட எடுத்துகிட்டு இருக்கிறவங்க கடந்த 2 ஆண்டுகளாக இன்னும் தொடர்ந்து அதே மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. டெலிவரி நம்ம ஃப்ரீயாக உங்கள் இடத்துல கொண்டாந்து இறக்கி வரைக்கும் கொடுத்துட்றோங்க. மாதத்துக்கு 3 முறை நம்மளுடைய வாகனங்கள் சுழற்சி முறையில் வந்துகிட்டே இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு தீருது அப்படின்னா ஒரு 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடி தகவல் சொன்னீங்கன்னா போதுமானது. பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்கி விட்ருவோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு 10 மாதங்களான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க. சுழி சுத்தமான கண்ணு, கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாத கண்ணுங்க. தெளிவான கண்ணு, கூறுவாரான கிடாரி கண்ணுங்க. விற்பனை விலை பார்த்தீங்கன்னா 19,000 ரூபாய்ங்க. லோ பட்ஜெட்டில் ஒரு காங்கேயம் செவலை கிடாரி கண்ணு, சுழி சுத்தமாக, கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். இந்த மாதிரி காரி செவலை இதெல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஏதாவது பண்டிகை காலங்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா எல்லா சந்தைகள்லேயும் மாடுகள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் காங்கேய மாடுகள் கொண்டு குவிக்கப்படுதுங்க. அது கண்ணு மாடாக இருந்தாலும் சரி, மடி விடாத 7 மாதம் 8 மாதம் சென மாடாக இருந்தாலும் சரி, எல்லா மாடுகளும் சந்தைகளுக்கு வருதுங்க.
அதை விற்பனை செய்கிறவங்களும் சில நேரங்களில் சினையாக இருந்தாலும் சினைன்னு சொல்கிறதில்ல. கண்ணு மாடாக இருந்தால் அவங்களுக்கு யார் அதிகபட்ச விலை கூடுறாங்களோ அவங்களுக்கு உடனடியாக போயிடுது. எண்ணிக்கை படிப்படியாக குறைஞ்சிட்டே வருதுங்க. காளை கன்றுகள் கிடாரி கன்றுகள் இன்னொரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு உள்ளே யாரும் வளர்க்க முன் வரல அப்படின்னா கண்டிப்பாக காங்கேயம் மாடுகள் நம்ம வாங்குறதுங்கிறது நினச்ச மாடுகளையோ இல்லை கிடைச்ச மாடுகளை வாங்குறது கூட வாங்க முடியாத ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படுங்க. இந்த வருடம் கண்ணபுரம் தேர் திருவிழாவில் அதிகப்படியாக விற்பனையானது பெரும்பாலான காளை கன்றுகள் எல்லாமே விற்பனை ஆயிடுச்சுங்க. தாய் மாடுகள்னு ஒன்று இருந்தால் தான் கன்றுகள் கிடைக்குங்க. வெறும் காளைக்கன்று மட்டும் யாரும் உற்பத்தி பண்ண முடியாதுங்க. அதே மாதிரி கிடாரி கன்றுகளை வாங்கி வளர்த்துனா தான் நாளைக்கு மாடாக மாறி அது ஒரு ஈத்து போட்டு ரெடியாக இருக்குங்க. நிறைய பேர் தலையீத்து மாடு அதை பாலுக்கு பழக்கிறது, இல்லை ஈத்து மாடு வாங்கிட்டு வர்றாங்க. அவங்க இடத்துல ஒரு சின்னதாக குறும் பண்ணுது, ஒரு நேரம் 2 நேரம் பாலுக்கு தொந்தரவு பண்ணுதுன்னா கூட அந்த மாடு என்ன எதிர்பார்க்குது, அது எப்படி கறக்கணுங்கிற புரிதலே நிறைய பேர்த்துக்கு இல்லைங்க. அது கலப்பின மாடு எப்படி கறக்கணுமோ அதே மாதிரி கறக்கணும்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. இல்லை அந்த இடத்துல என்ன பிரச்சனைங்கிறதே உணர்றதில்லை. சில மாடுகள் பார்த்திங்கன்னா ஒருத்தர் முன்னாடி நின்றுட்டு பால் கறக்கலாம், ஒரு நேரம் மூக்கு நாயத்தை பிடிச்சிக்கிட்டு கால் அணைச்சி கறக்கிற மாதிரி இருந்தாலும் அப்படி கறந்து பார்க்கலாம், இல்லை ஒரு மிரட்டி கறந்து பார்க்கலாம். இதெல்லாம் அடிப்படையாக செஞ்சோம்னாலே மாடு ஒரு 2 நாள் 3 நாள்லேயும் நம்ம இடத்துக்கு பக்குவமாக மாறிக்குங்க. அந்த பொறுமை இல்லாமையும் அதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் நம்ம பயந்துக்கிட்டே நாட்டு மாட்டுக்கிட்ட போய் அணுகினோம்னா அது எச்சா நிற்கிற மாடு கூட நிற்காமல் நகர்ந்து போகும். உதைக்காத மாடு லைட்டாக உதைக்க பார்க்குங்க. இதெல்லாம் நாட்டு மாட்டோட குணம்ங்க. நாட்டு மாடும் நாகவாம்பு ஒன்றுன்னு ஒரு குறிப்பு சொல்லுவாங்க. நாகவாம்பு எப்போ படம் எடுக்குன்னு தெரியாது, நாட்டு மாடு எப்போ அதனுடைய குணத்தை மாற்றும்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லா மாட்டுகளையுமே நம்ம கையாண்டுட்டு தான் இருக்கிறோம். எத்தனையோ மாடுகள் பாலுக்கு நிற்காத மாடுகள்லாம் கூட நம்ம இடத்துக்கு பாலுக்கு நின்றுருக்குதுங்க. ஒரு 2 நாள் அதற்கான மெனக்கடல் இருந்தால் போதும், அது இயல்பாக பழக்கிடலாம். அதுக்கப்புறம் அது 10 ஈத்து 5 ஈத்துக்கு உயிர் வாழும். அதுலேருந்து 10-15 கன்றுகள் பிறக்கும். தேவையான அளவுக்கு நாட்டு மாட்டு பால் கிடைக்கும். அந்த புரிதலோடு நாட்டு மாட்டை அணுகுனோம்னா மாடுகள் அழியாதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்துங்க, மன்னிக்கவங்க 4வது ஈத்துங்க. ஒரு குறுங்கால் மயிலை மாடுங்க. கண்ணு பார்த்திங்கன்னா ஒரு 25 நாள் ஆன மயிலை காளை கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. காலையில் 1.5 சாயங்காலம் 1, ஒரு நாளைக்கு ஒரு 2.5 லிட்டர் வரைக்கும் கறக்க முடியும். கால் அணைக்காமல் குணமாக நிற்குங்க. இன்று தான் வண்டியில் இறங்குச்சுங்க. இறங்கினோன்னே நம்ம வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறனால தான் நம்ம கண்ணு ஊட்டுற மாதிரி பதிவாக போட்டிருக்கிறோம். 100% பாலுக்கு நிற்குங்க. ரொம்ப குணமான மாடு. 4வது ஈத்து 25 நாள் ஆன காளைக்கண்ணு மயிலக்கண்ணு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு 2.5 லிட்டர் வரைக்கும் கறக்கலாம். மாடு கண்ணு 2ம் சுழி சுத்தம், ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 29,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். பால் கறக்கிற வீடியோ வேணாலும் நாளை பதிவில் அனுப்பப்படுங்க. கறந்துட்டு விற்றிங்கன்னா கூட காளைக்கண்ணு அடுத்த வருடம் கண்ணபுரம் தேர் திருவிழாக்கு குறைஞ்சபட்சம் 10,000, அதிகபட்சம் 20,000 வரைக்கும் கூட விற்கலாமுங்க. மாட்டை சந்தையில் கொண்டே விற்றா கூட ஒரு 17,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபாய்க்கு விற்குங்க. கறந்துட்டும் லாபத்துக்கு விற்கக்கூடிய விலையில் தான் நம்ம குறிப்பிட்டிருக்கிறோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தஞ்சாவூர் குட்டையும் சாகிவாலும் கிராஸுங்க. தஞ்சாவூர் குட்டைக்கு சாகிவால் போட்டு பிறந்த மாடுங்க. பல்லு 2 பல்லுங்க. ஈத்து முதல் ஈத்துங்க. கண்ணு போட்டு 5 நாள் தான் ஆகுதுங்க. காளைக்கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. நல்ல குணம்ங்க. தலையீத்தில் எல்லா மாடும் இந்த மாதிரியான குணத்தில் இருக்குன்னு சொல்ல முடியாது. காம்பு இடைவெளி பாருங்கள், 4 இன்ச்சுக்கு அதிகமாக இருக்குதுங்க. அந்த அளவுக்கு காம்பு இடைவெளி இருக்குது. 4 காம்பு அள்ளி வச்ச மாதிரி இருக்குதுங்க. நல்லா பக்குவப்படுத்தினா வேலைக்கு 2.5 to 3 லிட்டர் பால் சாதாரணமாக பீச்சும். பூங்காம்பில் அருமையான ஒரு மாடுங்க. தஞ்சாவூர் குட்டைக்கு சாகிவால் போட்டு பிறந்தது. கண்ணு பார்த்தீங்கன்னா காங்கைங்கன்னு காளைக்கண்ணாக தான் வருங்க. கண்ணு போட்டு 5 நாள் தான் ஆகுது. கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கமான மாடு, குணத்துலேயும் இருக்குதுங்க. பால் தேவைக்காக மாடு தொலாவுறவங்க இளம் பொருளாக கால் அணைக்காத மாடாக நல்ல பால் திறன் இருக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். ஒரு நாளைக்கு 5லேருந்து 6 லிட்டர் பால் தெளிவாக பீச்சிக்க முடியும். மாடு கன்று 2ம் சுழி சுத்தம், ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 43,000 ரூபாய்ங்க. நேரில் பார்க்குறவங்களும் பார்க்கலாம், வீடியோ பார்க்குறவங்களும் பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தர்றோங்க. வீடியோ முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எனக்கு சொல்லிடுங்க. அப்போ தான் அந்த மாடோ கண்ணோ வேறு ஒருவருக்கு மறு விற்பனை நாங்கள் செய்ய முடியுங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து பெருங்கூட்டு பயிர் கொம்பில் இருக்கிற மயிலை மாடுங்க. 20 நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை, அணைச்சும் பீச்சலாம் அணைக்காமையும் பீச்சலாம். மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு குவாலிட்டியான மாடுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து கண்ணு அருமையான கண்ணு கிடாரி கண்ணு 20 நாள் ஆகுது. கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம். பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மகிட்ட வந்து 4 நாள் ஆச்சுங்க. வந்த அன்னைக்கு காலையில் 2.5 இருந்தது, இன்றைக்கி காலையில் 3 லிட்டர் பால் சுத்தமாக இருக்குதுங்க. ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 லிட்டர் பால் கண்ணுக்கு போகவே பீச்ச முடியும். பூங்காம்பில் பைப் மாதிரி இருக்குங்க தமறு, அந்த மாதிரி கறக்கிறதுக்கு நல்ல குவாலிட்டியான மாடு. காங்கை மாடு தேடுறவங்க பெருங்கூட்டு மாடா கிடாரி கண்ணு மாடா கால் அணைக்காத மாடா ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாடா நல்ல கறவை திறன் இருக்கிற மாடாக வேணும்னா தேர்வு செஞ்சு வாங்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 62,000 ரூபாய்ங்க. அணைச்சும் பீச்சலாம் அணைக்காமையும் கறக்கலாம். நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மாடுங்க. இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்துங்க பெருங்கூட்டு காங்கேயம் செவலை மாடுங்க. 10 நாள் ஆன கிடாரி கண்ணு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். 2.5 5 லிட்டர் வரைக்கும் கறக்க முடியும். மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க. நல்ல குவாலிட்டியான மாடு, அருமையான கண்ணு கிடாரி கண்ணோடு இருக்குது. மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இதுவும் அப்படித்தானுங்க, உட்காந்தா கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாம், அவ்வளோ நேரம் தான் இருக்குங்க கறவை திறன். யார் வேணாலும் கறந்துக்கலாம், யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். நல்ல குவாலிட்டியான பெருங்கூட்டு செவலை மாடு, அருமையான கண்ணு கிடாரி கண்ணு. கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். காம்பு இடைவெளி பாருங்கள், அருமையான இடைவெளியோடு இருக்குது. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 65,000 ரூபாய்ங்க. 3வது ஈத்து பெருங்கூட்டு செவலை மாடு, 10 நாள் ஆன செவலை கிடாரி கண்ணு. கால் அணைக்க வேண்டியதில்லை. மாடு கண்ணு சுழி சுத்தம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். 2.5 5 லிட்டர் வரைக்கும் கறந்துக்க முடியும். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 65,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள்
அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகலாமுங்க. 2 நேரம் கூட நம்ம இடத்துக்கு வந்து பீச்சு பார்க்கலாமுங்க. தெளிவான காங்கை மாடு வேணும், நல்ல திருவுகம்பில் வேணும், கிடாரி கண்ணோட வேணும், கால் அணைக்காத மாடாக வேணும், பாலும் ஜாஸ்தியாக வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனல் சிவகிரி கேட்டல் ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்ங்க.